Hello everyone, I'm Raj. Welcome to our channel. ரீசெண்டாக நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் எம்பிபிஎஸ் வந்து ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் எம்பிபிஎஸ் காலேஜஸை பற்றி எனக்கு பெருசாக எந்த ஒரு ஐடியாவுமே வந்து கிடையாது. அதனால் ஒவ்வொரு எம்பிபிஎஸ் காலேஜஸை பற்றியும் தெளிவாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இனிமேல் நம்மளுடைய சேனலில் வந்து ஒவ்வொரு எம்பிபிஎஸ் காலேஜஸை பற்றியும் தெளிவாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது எம்பிபிஎஸ் காலேஜஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த காலேஜோட நேமை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிஎம்சி வெல்லூர் காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூரில் இருக்க இந்த காலேஜை பற்றி தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காலேஜஸில் வந்து எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நீங்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து நீட்டில் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும், இந்த காலேஜஸில் வந்து சீட் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ மார்க்ஸை வந்து நீங்கள் எடுக்கணும், அதையும் நான் அந்த வீடியோவில் கேட்டகரி வைஸாக வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, முதல்ல சிஎம்சி வெல்லூர் இந்த காலேஜஸில் எம்பிபிஎஸ்க்கான சீட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னா, டோட்டலாக வந்து 100 சீட் இருக்குது. ஓகேங்களா? இந்த 100 சீட்டை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 50-50 வந்து பிரிக்கிறாங்க. ஸோ 50 சீட்டு வந்து யாருக்காக அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சீட். அதாவது அந்த காலேஜோட மேனேஜ்மெண்ட் வந்து டிசைட் பண்ணணும் யாருக்கெல்லாம் வந்து கொடுக்கலாங்க அப்படின்ட்டு. அப்போ 50 சீட்டு வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டு, மீதி இருக்கக்கூடிய 50 சீட்டு வந்து கவர்மெண்ட் சீட். ஓகேவா? இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் சீட்ஸை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஓப்பன் சீட். ஓப்பன் சீட் அப்படின்றது மொத்தம் 2 சீட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஓப்பன் சீட்டுக்கு வந்து யார் வேணாலும் வந்து காம்படிட் பண்ணலாம். நீங்கள் கூட காம்படிட் பண்ணலாம். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எந்த பர்சன் வேணாலும் இந்த சீட்டுக்கு வந்து காம்படிட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீட் எக்ஸாமை வந்து நீங்கள் முடிச்சிருக்கிறோம், இந்த சீட்டுக்கு வந்து நீங்கள் காம்படிட் பண்ணலாம். மொத்தம் 2 சீட்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து மைனாரிட்டி நெட்வொர்க். மைனாரிட்டி நெட்வொர்க் அப்படின்றது அந்த டயசிஸ் மூலமாக வந்து ரெக்கமெண்டேஷனில் இந்த காலேஜ்க்கு வந்து ஜாயின் பண்ண முடியும். டயசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 38 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது டயசிஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டயசிஸ் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ஒரு சில டயசிஸ் மட்டும்தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். அதுக்கான லிஸ்ட் எல்லாமே உங்களுடைய வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அப்போ டயசிஸ் மூலமாக, குறிப்பாக அந்த கிறிஸ்டினோட டயசிஸ் மூலமாக 38 சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. அதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய 10 சீட்டை வந்து யாருக்காக அப்படின்னா, அந்த சிஎம்சி வெல்லூர் காலேஜஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் கோட்டா, அந்த ஸ்டாஃபோட பசங்களுக்கு 10 சீட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 50 சீட்டை எப்படி பிரிக்கிறாங்க, 2 சீட்டுக்கு வந்து யார் வேணாலும் காம்படிட் பண்ணலாம். 38 சீட்டு வந்து மைனாரிட்டி நெட்வொர்க் மூலமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாஃப் கோட்டா வந்து 10. ஓகேவா? அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய 50 சீட்டை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட் கோட்டா அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஸ்டேட் கோட்டாவில் வந்து 20 சீட்டு யாருக்காக அப்படின்னா ஸ்டேட் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் பீப்புள்ஸ்க்கு வந்து 20 சீட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 20 சீட் அவங்களுக்கு. அதுக்கடுத்து வந்து 30% ஆஃப் சீட்டை வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா. அதாவது கேட்டகரிஸ் வைஸாக வந்து பிரித்து எந்த ஒரு ரிலிஜியனாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கவங்க இதுக்கு வந்து காம்படிட் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து 30 சீட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த 30% ஆஃப் சீட் 100ல் 30% எவ்வளோ 30 தான் வரும். அதை தான் கொடுத்துருக்காங்க. 30 சீட்டுக்கு வந்து காம்படிட் பண்ண முடியும். சரி, இந்த 30 சீட்டை வந்து கேட்டகரி வைஸாக எப்படி பிரிக்கிறாங்க, ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அந்த கேட்டகரிக்கு எவ்வளோ நீட் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும், எல்லாத்தையும் நான் வரக்கூடிய வீடியோஸில் வந்து சொல்கிறேன். அப்போ நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிஎம்சியில் வந்து டோட்டலாக 100 சீட் இருக்குது. அந்த 100 சீட்டில் வந்து ஓப்பன் சீட்டில் வந்து யார் வேணாலும் காம்படிட் பண்ணலாம். 2 சீட் இருக்குது. அதுக்கு அதிகப்படியான மார்க்ஸ் வந்து தேவைப்படும். ஏன்னா இந்தியாவில் இருக்க யார் வேணாலும் இந்த இடத்துக்கு காம்படிட் பண்ணலாம். அடுத்து வந்து டயசிஸ் மூலமாக வந்து 38 சீட்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டாஃப் கோட்டாவுக்கு 10 சீட் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு வந்து 20 சீட்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டேட் கோட்டாவுக்கு 30 சீட்ஸ் இருக்குது. சரி, இந்த 30 சீட்ஸை பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இது வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ். ஓகேங்களா? இது ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் இருக்கிறதுல ரொம்ப கம்மியான ஃபீஸ் வந்து இந்த காலேஜஸில் தான் வந்து வாங்குறாங்க. இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட் இயரில் வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 52,830 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ இந்த ஃபீஸ் வந்து எதுக்காக, டியூஷன் ஃபீஸ் வந்து 3000 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும். ஒன் டைம் காலேஜ் ஃபீஸ் அட் அட்மிஷனுக்கு வந்து நீங்கள் 10,300 ரூபா நீங்கள் வந்து ஃபீ பே பண்ணணும். இது வந்து ஒரு டைம் தான் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க. அடுத்து வந்து ஆனுவல் ஃபீ வந்து 25,105 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணணும்.
ஒன் டைம் பேமெண்ட் டு யூனிவர்சிட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு டைம் பே பண்ணுறீங்க, 14,425 ரூபா பே பண்ணுறீங்க. அப்போது ஃபஸ்ட் இயரில் நீங்கள் எம்பிபிஎஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 52,830 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் இயருக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒன் டைம் ஃபீ எல்லாம் வந்து எடுத்துருங்க. இந்த ஒன் டைம் ஃபீஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஆனுவல் ஃபீஸும் டியூஷன் ஃபீஸும் மட்டும்தான் வந்து கட்டுவீங்க. மற்ற ஃபீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போது மற்ற செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவீங்க, இது ஒரு 25,000, இது ஒரு 3,000. ஓகேங்களா? 28,105 ரூபா அந்த மாதிரி தான் வரும். அதுதான் நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹாஸ்டலில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஹாஸ்டலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டெபாசிட் அமௌண்ட் வந்து 10,000 ரூபா. அதாவது இப்போ ஹாஸ்டல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, மென்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. அந்த மென்ஸ் ஹாஸ்டலில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட் வந்து கட்டணும். அது வந்து 10,000 ரூபா. மென்னுக்கு 10,000 ரூபா, உமனுக்கு வந்து 8,000 ரூபா வந்து நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்டாக வந்து பே பண்ணணும். டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் மந்த்லி நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஹாஸ்டலுக்கு. அது எவ்வளோ அப்படின்னா 6,000 ரூபா. ஓகேங்களா? அது மென் அண்ட் உமன் எல்லாருக்குமே வந்து 6,000 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. இது ஹாஸ்டல் ஃபீஸ், ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஓகேவா? மற்றபடி எம்பிபிஎஸ்க்கான ஃபீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபீஸ்லாம் வந்து இவ்வளோ தான். ஓகேவா? அந்த ஆனுவல் ஃபீ அண்ட் டியூஷன் ஃபீ மட்டும் தான் வந்து பண்ணுவீங்க. ஸோ இப்போ எம்பிபிஎஸ்க்கான ஃபீஸ் பற்றி உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ நீட்டுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து நான் 2023க்கான கட் ஆஃப் மார்க் தான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இப்போ டோட்டலாக வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 30%. அப்படின்னா எவ்வளோ? 30 சீட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த 30 சீட்ஸில் வந்து 7.5 ரிசர்வேஷன் வந்து இருக்குது. ஓகேவா? அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சீட் இருக்குது. அது எத்தனை சீட் அப்படின்னா 20 சீட். 20ன்ற மாதிரிங்க 2 சீட்டு. மீதி இருக்கக்கூடிய 28 சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரி வைஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஓசிக்கு வந்து 8 சீட்டு வந்து இருக்கு, பிசிக்கு 6 சீட்டு, பிசிஎம்க்கு 2 சீட்டு, எம்பிசிக்கு 6 சீட்டு, எஸ்சிக்கு 5 சீட்டு, எஸ்சிஏக்கு 1 சீட்டு. ஓகேவா? இது கேட்டகிரி வைஸாக எத்தனை சீட்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நான் வந்து இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும், எவ்வளோ மார்க் வந்து நான் ஸ்கோர் பண்ணணும் அதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 2022க்கான நீட் கட் ஆஃப் மார்க்கை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து 2022க்கான நீட் கட் ஆஃப் மார்க். சரி, இதில் வந்து ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 661 மார்க்குக்கு வந்து கடைசியாக வந்து சீட் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா நீங்கள் 2023ல் இதுக்கு மேலே ஒரு 30 மார்க்கை வந்து நீங்கள் எய்ம் பண்ணணும். அப்படின்னா 680க்கு மேலே வந்து நீங்கள் எய்ம் பண்ணணும். எய்ம் பண்ணிங்க அப்படின்னா இந்த காலேஜஸில் வந்து நீங்கள் சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கடைசியாக 2022ல் 613 மார்க்குக்கு வந்து சீட்டு வந்து கிடச்சிச்சு. அப்போ இந்த வருஷம் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 630க்கு மேலேயாச்சும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 602 மார்க்குக்கு வந்து சீட்டு கிடச்சிச்சு. இந்த வருஷம் நீங்கள் அட்லீஸ்ட் 620 ஆச்சுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். எம்பிசிக்கு லாஸ்ட் இயர் வந்து 579க்கு வந்து சீட்டு கிடச்சிச்சு. இந்த வருஷம் நீங்கள் 600+ அதுக்கு மேலே வந்து நீங்கள் எய்ம் பண்ணணும். எஸ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் இயருக்கு வந்து 562க்கு வந்து சீட்டு கிடச்சிச்சு. இந்த வருஷம் நீங்கள் அட்லீஸ்ட் 590க்கு மேலே வந்து எய்ம் பண்ணணும். எஸ்சிஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 592க்கு லாஸ்ட் இயர் வந்து சீட்டு கிடச்சிச்சு. இந்த வருஷம் நீங்கள் 620 ஆச்சுக்கு வந்து நீங்கள் எய்ம் பண்ணணும். ஸோ ஏன் இந்த இடத்துல வந்து கட் ஆஃப் மார்க் அதிகமாக வருது அப்படின்னா உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 1 மெடிக்கல் காலேஜ் எது அப்படின்னா எம்பிபிஎஸ்க்கு வந்து சிஎம்சி தான். ஸோ அதனால் நீங்கள் அதிகப்படியான மார்க்ஸை வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 650க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணுங்க அப்படின்னா இந்த காலேஜஸில் வந்து உங்களால் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரி என்ன அண்ட் எவ்வளோ மார்க் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து 28 சீட்டு வந்து கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்கேன். மீதி இப்போ தமிழ்ன்ற பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 2 சீட் இருக்குது, 7.5 ரிசர்வேஷன். அந்த 2 சீட்டை வந்து எப்படி அலோகேட் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா, அதாவது 7.5 ரிசர்வேஷன். ஓகேங்களா? லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரிஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஓசி அண்ட் பிசிக்கு மட்டும்தான் வந்து கிடச்சிச்சு. பிசிஎம் எம்பிசிக்கெலாம் வந்து கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுறது தான். ஒவ்வொரு வருஷமும் வந்து இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த லாஸ்ட் இயர் வந்து ஓசிக்கும் பிசிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வந்து எம்பிசி அண்ட் பிசிஎம்க்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒவ்வொரு வருஷமும் வந்து மாறும். ஸோ இது அப்போ தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் இயர் வந்து ஓசி பிசிக்கு வந்து கிடச்சிச்சு, ஒரு சீட் வந்து கிடச்சிச்சு. ஆனால் ஓசியில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அவங்க பிசியோட அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு என்னன்னு தெரியல. லாஸ்ட் இயர் வந்து பிசியில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்களுடைய மார்க் என்ன அப்படின்னா நீட்டில் வந்து 354. அப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கட் ஆஃபை வந்து நம்மளால் யூகிக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இந்த கட் ஆஃப் அப்படின்றது வந்து ஹெவியாக வந்து மாறும்.
ஸோ அப்போது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு நல்ல கட் ஆஃப் ஒரு 500+ வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து பிசி கம்யூனிட்டியில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 354க்கு தான் வந்து மார்க் வந்து கிடச்சி சீட் வந்து கிடச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து சிஎம்சி வெல்லூர் காலேஜஸை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எவ்வளோ டோட்டலாக எம்பிபிஎஸ் சீட் இருக்குது அண்ட் ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து வரும் அண்ட் ஃபீஸ் எவ்வளோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லாமல் இப்போ நான் வந்து கவர்மெண்ட் சீட்டு மூலமாக நான் வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் எப்படி இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணாலும் சரி, அது மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லைனா கவர்மெண்ட் கோட்டா இல்லைனா 7.5 ரிசர்வேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு 52,830 ரூபா, செகண்ட் இயர்லேருந்து ஆனுவல் ஃபீஸும் டியூஷன் ஃபீஸை மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு எந்த காலேஜஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை, see you, டாட்டா.